ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸுக்கு பொருத்தமான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச தேங்காய் சாதம் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தேங்காய் சாதம் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரியாக அதே சமயம் நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு 4 முந்திரியை 2ஆக உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்து பண்ணுறப்ப தேங்காய் சாதம் சாப்பிடும் பொழுது ரொம்பவே ரிச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. முந்திரி கடலைப்பருப்பு இது ரெண்டுமே நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஒரு 2 கொத்தளவு கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சாதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி அப்படிங்கிறனால இந்த தாளிப்பு எல்லாமே ரொம்ப முக்கியம், எதையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆக கீறி இதில் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நாம் இதில் மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையுமே 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்பவும் வதங்க தேவையில்லை, கோல்டன் கலரில் எதுவுமே வர தேவையில்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அந்த வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸோடு அந்த தேங்காய் சாதம் சாப்பிடும் பொழுது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் திருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போது தேங்காயோட பின்னாடி இருக்க அந்த கருப்பு கலர் பார்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் இருக்க தேங்காயை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 கப் சாதத்துக்கு 1/2 கப் அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் உங்கள் விருப்பத்துக்கேற்ப கூட குறைய சேர்த்துக்கலாம். சில பேருக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்தா பிடிக்காது அப்படிங்கிறவங்க தேங்காய் கம்மியாக கூட சேர்த்து இது பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் தேங்காயை வறுக்கக்கூடாது, தேங்காயோட கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக தேங்காயோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இதை வறுத்துட்டாலே போதும். ரொம்ப வறுத்துட்டா தேங்காய் வெந்த மாதிரி ஆயிரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது ரொம்பவே விற்கும். அதனால தேங்காய் லைட்டாக ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ அடுத்ததாக இதில் வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 கப் சாதத்தை நல்லா வேக வச்சு ஆற வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்கும்போது இதில் சேர்க்கக்கூடாது, அப்புறம் சாதம் குழஞ்சு போயிடும். நீங்கள் சாதத்தை வேக வச்சு ஆற வைக்கும் போதே தேங்காய் எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு இதை ஆற வச்சிங்க அப்படின்னா கிளறும் போது சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் உதிரியாக வரும். இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெரைட்டி ரைஸ்ன்னு இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக சேர்த்துட்டு ஆற வைக்கிறப்ப சாதம் கொஞ்சம் கூட உடையாமல் வரும். சாதம் கிளறதுக்கு முன்னாடியே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப நேரம் இந்த வேக வச்ச சாதத்தை நம்ம கிளற முடியாது. இப்போ இந்த சாதம் தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ இந்த சாதத்தில் சேர்த்துருக்க உப்பு நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு லைட்டாக இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதை இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நுணுக்குன மிளகுத்தூளை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காயில் எப்பவுமே லைட்டாக இனிப்புத்தன்மை இருக்கும் அப்படிங்கறனால லைட்டாக கடைசியாக இந்த மாதிரி மிளகுத்தூள் லைட்டாக நம்ம சேர்த்துக்கும் போது தேங்காயோட இனிப்புத்தன்மை எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட திகட்டாமல் இருக்கும். அதே மாதிரி மிளகுத்தூள் அதிகம் சேர்த்துறாதீங்க. அதிகம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா தேங்காய் சாதத்தோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த தேங்காய் சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா சாதம் உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் கரெக்டான அளவில் தண்ணி வச்சு சாதம் வடிக்கிறப்ப சாதம் இதே மாதிரி உங்களுக்கும் உதிரியாக கிடைக்கும். தேங்காய் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்னு பார்த்தா உருளைக்கிழங்கு வறுவல் தான். நல்ல காரசாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோட இந்த தேங்காய் சாதம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலே நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம், அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.